அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். நம்ம வந்து அந்த மருந்து வந்து எப்படி கண்டுபிடி கொடுக்குறது அப்படின்னு. அது ஷார்ட்ஸில் கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மில்க் ரீப்ளேசர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. மில்க் ரீப்ளேசர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, அமுலில் வந்து ஜீவன்ற மில்க் ரீப்ளேசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 ரேஞ்சில் கிடைக்கிது. பால் வந்து நம்ம நிறுத்தினதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி வந்து மினிமம் 2 monthsக்காக நம்ம வந்து பால் கொடுக்கணும். கமர்ஷியலாக நம்ம பண்ணும்போது சில நேரத்தில் வந்து அதை தவிர்க்க முடியாது, நம்ம வந்து கொடுக்க முடியாது பால். அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த மில்க் ரீப்ளேசர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கம்பெனி இருக்குது அமுல் இல்லாமல், இதோட காஸ்ட்லியாகவும் இருக்குது. பட் இது வந்து ரேட் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பால் உற்பத்தி வந்து நம்ம ஒரு 24 ரூபா ரேட்டில் நம்மளால் வந்து பண்ண முடியுது. அதனால் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். 100 கிராம் பவுடரில் ஒரு லிட்டர் தண்ணி கலக்கணும்னா நம்மளால் வந்து 1 லிட்டர் பால் வந்து உற்பத்தி செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் 1200 நம்ம வாங்கினோம்னா 5 கிலோ வருது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் நம்மளால் வந்து பால் உற்பத்தி செய்ய முடியும்னு வைங்களேன். நாங்கள் எங்கள் கண்ணுக்குட்டிக்கு காலையில் ஒரு 2.5-3 லிட்டர் வரைக்கும், சாயங்காலம் ஒரு 2.5-3 லிட்டர் வரைக்கும் நம்மளால் கொடுக்க முடியுது. இந்த பாட்டில் பாருங்கள், இந்த மாதிரி பாட்டில் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து இந்த பாட்டில் வந்து நீங்கள் அமேசான்லேயே தாராளமாக வாங்கிக்கலாம். வேறு யார்ட்டியில் டீலர்ட்டில் அங்கே இங்கேயும் வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. இது வந்து ஒரு 2-2.5 லிட்டர் 3 லிட்டர் வரைக்குமே இந்த பாட்டில் வந்து விற்கிதுங்க. இந்த பாட்டில் மூலிமா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணுக்குட்டிகள் கொடுக்குற அளவு தெரியும். ப்ளஸ் அதுலேயே வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ நாங்கள் இந்த மில்க் ரீப்ளேசரோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காஃப்லன்ற பவுடர் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஒரு 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா காலையில், சாயங்காலம் ஒரு 50 கிராம் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த காஃப்லன் பவுடர் எதுக்கு அப்படின்னா, இதோட தாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 28 லிட்டருக்கு மேலே கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு செமனில் போட்ட ஒரு நல்ல குட்டி தாங்க. அப்போது இந்த குட்டி வந்து நம்ம ஃபியூச்சருக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான மந்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான வெயிட் வந்து அச்சீவ் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த கண்ணுக்குட்டி அந்தளவுக்கு அந்த வெயிட் அச்சீவ் பண்ணும். ஏன்னா இதோட தாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 560 kg வெயிட் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து அந்தளவுக்கு ஒரு 350 kg பக்கம் நம்ம கொண்டு வந்தால் தான் நம்மளால் வந்து நல்லா செமெண்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு டாப் ப்ரீடாக வரக்கூடிய கண்ணுக்குட்டி இது. இந்தளவுக்கு ஃபீடிங் வந்து ப்ராப்பராக பண்ண நம்மளுக்கு குவாலிட்டியான நம்ம பெரிய மாடாக உருவாக்க முடியும். காஃப்லான் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வந்துருக்கும் போது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு க்ரோத் ஆகும். அது போக கரெக்டான ஏஜில் ஹீட்டுக்கு வரும். கர்ப்பப்பை வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். ஹார்மோனல் வந்து பிரச்சனை எல்லாமே இல்லாமல் நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு செக்ஸர் செமன் போடுறோம் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து சென்னை நிற்குங்க. இந்த மில்க் ரீப்ளேசரை பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுங்க. இதை வந்து லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணி அந்த சுடு தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மேலே தூக்கி தான் சாப்பிடுங்க. பால் குடிக்கிறதாகட்டும், அவ்வளோ சீக்கிரம் கீரை தலை குமிஞ்சு பொறுக்கி சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். அப்படி சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரூமன் வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கிறனால மில்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரூமனுக்கு வந்து போகாது. அப்படி நீங்கள் ரூமன் போகிற மாதிரி நீங்கள் கீழே கும்மியை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரூமன் டெவலப்மெண்ட் ஃபியூச்சரில் இருக்காது. டைஜஷனும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து டிசென்ட்ரி ஆகும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 80 டிகிரி ஆங்கிளில் வந்து நீங்கள் காமிச்சதை நீங்கள் மில்க் கொடுக்கணும். சார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அப்படியே கிடைக்கிற வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு நான் எங்கே வாங்குறேன் அப்படின்னா அவரோட டீலர் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, கொரியர் அனுப்பிச்சு விட்ருவாங்க. காஃப்லான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெடிக்கல்லே நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் மெடிக்கலில் வந்து கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து டீலரை தொடர்பு கொள்ளுங்க, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கொரியர் வச்சு விடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலுமே, ஆனால் வருஷக்கணக்கில் மாடுகள் செனை இல்லாமல் கண்ணுக்குட்டி வந்து பருவத்துக்கு வராமல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஒரு வருஷத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிரும். உங்களுக்கு பருவத்துக்கு வந்துடும். செனை பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 or 7 ஒரே இன்ஜெக்ஷனில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். நம்மளுடைய பண்ணையும் குரோத் ஆகுங்க. நன்றி.